கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே உங்களை காண செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பேன் என்று நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட வார்த்தை விடுவிப்பார். ஹல்லேலூயா! எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவிப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே இந்த மாதத்திலே நிச்சயமாய் தேவன் ஒரு விடுதலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். தொடர்ந்து வேத வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். யாருக்கு எப்படி தேவன் விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை என்னோடு கூட சேர்ந்து தியானிக்க வாருங்கள். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நல்லவங்களுக்கு தான் துன்பம் வரும், நல்லவங்க தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இப்போ நாமே சில காரியத்தில் புலம்புவோம் இல்லையா, நான் நல்லது தான் சொன்னேன், நான் நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு ஏன் இவங்க துன்பம் செய்கிறாங்க, இவங்க ஏன் என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு பிரியமானவர்கள் ஏன் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, இப்படி சில அங்கலாய்க்கிறதான நேரங்கள் சூழ்நிலைகள் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அது உண்மை என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னவென்றால் நீதிமான்களுக்கு தான் துன்பம் வரும் என்று. அதைத் தொடர்ந்து அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 3:12 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியாய், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறதை நான் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பக்தியாய் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமானதை பேச வேண்டும் என்று யாரெல்லாம் தன் இருதயத்தில் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் வரும் என்பதா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.